துவக்கொண்டு தாரன்னு சொல்லியிருக்கணும். ஸோ அது நான் பாதுகாப்பு அமைச்சரை கதைச்சு லைசன்ஸோட உள்ள கன் வந்து நான் எடுத்து என்னோட வச்சிருப்பேன். என்னுடைய தற்பாதுகாப்புக்காக அதோட 4 பல்ப் தரேன். அது தவிரவும் வெளிநாட்டுக்கு பயணங்கள் வருவீங்களான்னு கேட்டுருக்கிறீங்க, கன பேர் மெசேஜ் பண்ணிக்கிறீங்க, அண்ணா நீங்கள் வாங்க நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறோம், ஹோட்டல் புக் பண்ணுறோம்னு சொல்லி. அட் திஸ் மொமெண்ட் வந்து எனக்கு வெளிநாட்டுக்கு வர ஐடியா இல்லை. பட் எனது கட்சிக்குரிய பணத்தை வந்து சேர்க்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறதால கட்சி ஃபோன் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரெஷர் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி இது பண்ணி போட்டு நான் வெளிநாட்டுக்கு வந்து எல்லா நாடுகளுக்கும் எனக்கு நீங்கள் யாராவது டிக்கெட் புக் பண்ணி தந்தால் எனக்கு இருக்கிறதுக்கு முன்னே வீட்டில் ஒரு ரூம் ஒன்று தந்தீங்கன்னா நான் அங்கே வருவேன், நான் அங்கே வந்து நிற்பேன், எல்லாரையுமே பார்ப்பேன், அதையும் நடக்கும். நம்பர் சீட்டாம் அது வந்து சஜித் பிரேமதாசான்ற ட்ரெடிஷனல் சீட்டாம், புதுகளங்களோட சரி வராது. ஸோ நான் அதை ஹெல்ப் பண்ணிடுமெண்டா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கோ. அந்த ஹெல்ப் பண்ணுறத 1% காசு கூட களவெடுக்கவோ பிள்ளையாப்பா வைக்கவோ அதில் போய் நான் குடிச்ச சாப்பிடவோ மாட்டேன். அது வந்து உங்களுக்கு எல்லாம் கணக்கு காட்டப்படும். உங்களுக்கு விரும்பி டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா கிவ் மீ a second. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா தமிழ்ரா வெயிட் தமிழில் வரேன். இது அவச்சேரியான்ஸ் இப்படி இருக்கிறீங்க இந்த இந்தியானால வாழ்க்கையை மறக்கலாது. டெஃபினெட்லி மெட்ராக்களையும் சொல்லுங்க, ரெண்டுமே இல்லாமல் லோஸ் தான் லோயரை பக்கத்தில் வச்சுருக்கோம். நான் வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, சாவச்சேரியில் இருந்து, ஜாழ்ப்பாணத்தில் இருந்து, தமிழீழத்தில் இருந்து. நானும் தங்கச்சி ஹவுஸ் எல்லாம் போனாங்க. அது பிறகு பார்க் பண்ணிவிட்டு நான் இந்த மெம்பர்ஸ் என்ட்ரன்ஸுக்களால் போனான். அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ளே போன அப்புறம் தான் தெரியும் அங்கே 2 செக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஒப்போசிட், அது தெரியும் எனக்கு. பட் இன்னும் ஒரு 159 ஒப்போசிட் லீடர்ஸ் இருக்கிறபடியா, ஒப்போசிட் எம்பிஸ் இருக்கிறபடியா 116 பேர் இங்கே இருக்கலாம், மிச்சாக்கள் வந்து அங்கே இருக்கணும்னு சொன்னேன். ஸோ அங்கே போய் 2மா ஒரு சீட்டில் இருந்தேன். நான் 2மா இருந்த சீட்டில் வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால் அதில் அது 8ஆம் நம்பர் சீட்டாம். அது வந்து சஜித் பிரேமதாசான்ற ட்ரெடிஷனல் சீட்டாம், புதுகளங்களோட சரி வராது. ஸோ நான் அதில் போயிருந்த பிறகு அவேட ஆக்களில் கிணறு இது சஜித் பிரேமதாசான்ற கதிரை அவர் வளமையாக இதில் தான் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன், இன்றைக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறேன். அந்த கடிதத்தில் ஒரு இடத்துலையுமே சொல்லல இது சஜித் பிரேமதாசான்ற கதிரை உண்டு. ஸோ நீங்கள் பின்னால் இருக்க சொல்லுங்க, நாளைக்கு அவ லேபிள் பண்ணி போடுவினம் யாருக்கு எங்கே கதிரைன்னா அங்கே நாங்கள் இருப்போம்னு சொல்லி. சரி, அதில் நடக்க அந்த காய்ச்சல் ஐவத்தான் 1-2 பேர் கோசிப் பண்ணி போட்டுக்கொண்டு இருக்கேன். ஸோ அதுதான் நடந்த உண்மையான விஷயம். 2வது விஷயம், நான் ஒரு இங்கிலீஷில் ஒரு லைவ் வந்து போட்டு நான் தெளிவாக கிளியராக சொல்லியிருக்கிறேன். நாங்கள் யார், வேலுப்பிள்ளை பிரபாகரன்றவர் யார், அவர் எதுக்காக சிங்கள மக்களுக்காக இதில் அடிபட்டவர் என்றதை நீட்டெல்லாம் இங்கிலீஷில் சொல்லியிருக்கிறேன். 3வது தங்கை வந்து நினைக்கிறேன் அந்த இப்போ மன்னர் நடந்த விஷயத்துக்கு எனக்கு ஒரு அட்வைஸ், ஒரு படித்தாக்கள் கன பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் போக வேண்டாம், லெட் தேம் ஒர்க் இட் அவுட் அண்ட் தென் இஃப் யூ ஆர் நாட் சாரி அவள் இப்போ நீங்கள் ஒன்று போக வேண்டாம், அங்கே அவள் போய் அதை வேலை ஒன்று நடக்கலைன்னு சொன்னால் அஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரொஃபஷனலாக நீங்கள் போய் அதை நீங்கள் பார்லிமெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து கதைங்கன்னு சொல்லியிருக்கணும். ஸோ இப்போ கூட நான் மன்னார் வைத்தியசாலைக்கு போகிறது சம்பந்தமாக இன்னும் முடிவு எடுக்கலை. அது முடிஞ்சது. மற்றது என்னோட விஷயம் என்ன சொன்னால், இப்போ 159 எம்பி மேர் தான் பார்லிமெண்ட்டில் இருக்கணும், அதுக்கு தாராளமாக அது காணும். உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தலில் வந்து நான் எங்களோட ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணினான். ஸோ அதே மாதிரி இந்த இந்த இதுலையும், அதாவது இனி வரப்போகிற 5 வருஷ ஆண்டுகள்லையும் வந்து என்னுடைய பாராளுமன்ற தேர்தலில் வந்து நான் சுயாதீனமாக நின்றான். நான் யாரோடையும் இந்த கட்சியோடையும் சேரல. இனி வரப்போகிற ஆண்டுகளில், அதாவது வந்து இனி வரப்போகிற 5 இயர்ஸில் வந்து ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க என்னென்ன விஷயங்கள் வந்து தமிழருக்கு சார்பாகவும் இந்த நாட்டை முன்னேற்றத்துக்காக செய்வதோ அப்போ நான் டாக்டர் ஹரணி அம்மன் சூர்யா கண்டு சொன்னேன். நான், மேடம் நீங்கள் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டையும் சேர்த்து கவுண்ட் பண்ணி கொள்ளலாம், வி ஆர் வித் யூ, நாங்கள் உங்களோட தான் நிற்கிறோம், ஆகவே நாங்கள் அதை வெல்லுவோம். அதாவது வந்து என்ன இஷ்யூ கொண்டு வந்தாலும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவேன், அஸ் அ இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் நான் உங்களை சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அந்த கட்சிகளுடைய தலைவர் பேண்ட மீட்டிங் வந்து இண்டிபெண்டன்ட் குரூப் கட்சியின் தலைவர் நான் என்றபடியாக நான் அங்கே போனான். அங்கே பார்த்தேன்னா எங்களோட தமிழ் எம்பி மேயர் வந்து எல்லாமே எதிராக தான் கதைச்சு கொண்டு வந்தது. 25, 26, 27ஆம் தேதி வந்து மீட்டிங் வைப்பமாண்டு கேட்கல. 26, 27 எங்களுக்கு முக்கியம் எதுன்னு சொன்னால் எங்களுடைய மாவீர தினத்தை கொண்டாடுற நாள். ஸோ 25 வந்து அவர்கள் காலம் வரையிலா பின்னேரம் வரையிலா எங்களுக்கு அங்கே போகணும் இங்கே போகணும்ட்டு இப்போ ஒரு ஒத்துழையாமல் போராட்டம் உண்டு.
மொக்குத்தனமாகவே கழிச்சு கொண்டது மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு இருந்தது. இப்போ நான் அந்த விஷயத்தில் நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் வந்து நான் மக்களோட பிரதிநிதியாக நல்ல விஷயங்கள் அவ்வளோத்துக்கும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவுடன் எடுக்கின்ற நல்ல விஷயங்கள், தமிழனை பாதிக்காத, தமிழ் தேசியத்தை பாதிக்காத, நாட்டை அபிவிருத்தி செய்கிற, சுகாதாரத்தை அபிவிருத்தி செய்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம்னு டிசைட் பண்ணி இருக்கிறோம். அது தவிரவும் எங்களுடைய வாகனங்கள் இந்த முறை ஒதுக்கப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் என்னுடைய இதே காரில் தான் நான் போக வேண்டி வரும். ஸோ வாகனங்கள் ஒதுக்கப்படாது என்ற இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. உண்மை போய் தெரியாது. பட் எனக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுக்கு ஒரு இடமும் இல்லை. பட் யாழ்ப்பாணத்தில் இப்போ ஒரு 30-40 வீடு கன பேர் சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கலாமண்டு. யாழ்ப்பாணத்தில் வந்து என்னுடைய வீடு வந்து இல்லாதபடியாக நான் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆண்டு வீடு ஒன்று எடுத்து அங்கே தான் என்னுடைய காட்சிகள் வேலைகள் நடக்கும். அதுக்கு 1 லட்சம் ரூபா ஒதுக்கியிருக்கணும். அந்த 1 லட்சம் ரூபாவில் என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியலை. நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், சிறியர் தியேட்டரில் வந்து 1 லட்சம் ரூபாவில் காட்சி செய்யிருக்க மாட்டோம் என்ன. ஸோ அதுக்குரிய ஃபண்ட் வந்திருக்கணும். வெளிநாட்டிலேருந்து ஆக்கள் அனுப்பியிருக்கணும். யாராவது என்ன நம்புறாக்கள், என்னுடைய காட்சிக்கு உதவி செய்ய விரும்பினாக்கள் உதவி செய்யலாம். இல்லை நான் உங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டேன், அந்த காசில் வேண்டி கொண்டு வீடுகள் கட்டணும்டா வீடு கட்டணும்னு கேட்டே நான் வேண்டுவேன். என்னோட வீடில் பெரிய பிராண்டில் ஹானி இருக்குது. நான் அதில் ஜோதிச்சு நான் பாராளுமன்றத்தில் கார் இருந்தால் இதை விட்டு போட்டு கட்டுவோம். பட் இப்போதைக்கு தர மாட்டேன், இதே கார் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு யாராவது பர்சனலாக உதவி செய்கிறார்கள் விரும்பினா உதவி செய்யலாம். அதை வந்து யாருமே தடுக்க இல்லாது. அதே மாதிரி என்னோட கட்சியை நாங்கள் திருப்பி ஃபார்ம் பண்ணி கான்ஸ்டியூஷன் எழுதி, அதாவது வந்து கட்சியின் ஜாப் எழுதி அதை பொது வழியில் போட்டு அந்த ஜாப்லையும் வந்து திருத்தங்களை செய்து சரியாக அமெண்ட் பண்ணி அதில் ஒரு டெமோக்ரஸி, அதாவது வந்து டெமோக்ரஸி என்னன்னு சொல்கிறது, ஜனநாயகம் இருக்கக்கூடிய மாதிரி கட்சிகளோட வேலையில் நடக்கும். அதையும் நாங்கள் செய்வோம். அந்த வேலையும் செய்வோம். அதுக்கு அடுத்தது நான் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்த மாதிரி சாவச்சேரிலையும் வட்டக்கட்சியிலையும் மற்றது அங்கேயும் அந்த விஷயங்கள் எல்லாமே பாராளுமன்றத்தில் கதைச்சு அதை நான் கணக்கு கமிட்டியெல்லாம் நானாகவே விரும்பி ஜாயின் பண்ணுவேன். என்னென்னு சொன்னால் எனக்கு வளமையாகவே நான் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கவும் அப்படி தான், ஏதாவது வேலை செய்கிறதுக்கு பிடிக்கும். சும்மா பேக் ரோடு இருந்து விட்டு நித்திர ஓடுறையில். ஸோ அன்றகுமார திசாநாயக்கன் அரசாங்கம் என்னை நம்பி ஏதாவது வேலையை திறமையாக இருந்தால் நான் அவ்வளோ வேலையும் இதே சுத்தியோட ஒரு ₹1 காசு அடிக்காமல் நான் அவர்களுக்கு செய்து கொடுப்பேன், சப்போர்ட் பண்ணுவேன். அவரோட பேதங்களுடைய தேசியத்துக்கு எதிராக திருப்பினமாக இருந்தால் நான் அவர்களோட சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் தனித்திருப்பேன். அது தவிரவும் வெளிநாட்டுக்கு பயணங்கள் வருவீங்களான்னு கேட்டுருக்கிறீங்க, கன பேர் மெசேஜ் பண்ணிக்கிறீங்க. அண்ணா நீங்கள் வாங்க, நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறோம், ஹோட்டல் புக் பண்ணுறோம்னு சொல்லி. அட் திஸ் மொமெண்ட் வந்து எனக்கு வெளிநாட்டுக்கு வர ஐடியா இல்லை. பட் எனது கட்சிக்குரிய பணத்தை வந்து சேர்க்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறதால கட்சி ஃபோன் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரெஷர் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி இது பண்ணி போட்டு நான் வெளிநாட்டுக்கு வந்து எல்லா நாடுகளுக்கும் எனக்கு நீங்கள் யாராவது டிக்கெட் புக் பண்ணி தந்தால் எனக்கு இருக்கிறதுக்கு முன்னே வீட்டில் ஒரு ரூம் ஒன்று தந்தீங்கன்னா நான் அங்கே வருவேன், நான் அங்கே வந்து நிற்பேன், எல்லாரையுமே பார்ப்பேன். அதையும் நடக்கும். அதை தவிர இப்போதைக்கு சொல்ல வேண்டியது 25, 26, 27ஆம் தேதி எங்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், அதாவது டார்க் கலர் உடுப்பு போயிடாது, லைட் கலர் உடுப்பு தான் போடணும். அப்படியான பாராளுமன்றத்தில் எப்படி நடக்கலாம், எப்படி நடக்கக்கூடாது, அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த 3 நாளும் வந்து ட்ரைனிங் இருக்குது. 25, 26, 27 போவேன். அதுக்கு 26, 27 மாவீர தினம் மண்டபடியாக நான் இது முடிய நேர ட்ரை பண்ணி அங்கே வந்துடுவேன். அது தவிரவும் அட் திஸ் மூமெண்ட் வந்து என்னுடைய பாதுகாப்புக்கு வந்து துவாக்கு ஒன்று வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அதையும் நான் ஏற்றுக்கொள்வேன். நான் தனியைத்தான் யாழ்ப்பாணத்தில் தெரிவேன். ஸோ என்னுடைய பாதுகாப்புக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பை நான் கேட்டெடுப்பேனோ தெரியலை. தமிழ் மக்கள்லேருந்து பாதுகாப்பு எனக்கு 100% இருக்குது. பட் நான் ஒரு துவாக்கொண்டு தரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை நான் பாதுகாப்பு அமைச்சரை கதைச்சி லைசன்ஸோட உள்ள கன் ஒன்று நான் எடுத்து என்னோட வச்சிருப்பேன். என்னுடைய தற்பாதுகாப்புக்காக அதோட 4 பல்ப் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும், வரியா ஜோக்குக்காண்டி சொல்லல. எங்களோட வீட்டை பாதுகாக்கிறதுக்கு 4 ஃபோக்கஸ் லைட் தெரியணுமாம். அது வந்து போய் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் எடுக்கணுமாம். ஸோ அதையும் நாங்கள் எடுப்போம். அதை விட டிரைவருக்கு 10,000 ரூபா சம்பளம். ஸோ அதோட 10,000 ரூபாய்க்கு டிரைவர் பிடிக்கலாது. குறைஞ்சது ஒரு 1,20,000 டிரைவர் கொடுக்கணும். 24 hours என்னோட நிற்கணும். அந்தபடி நான் போகிற இடம் எல்லாமே போகணும். ஸோ டிரைவர் எடுத்தால் போடுவோம், அல்லது வெஹிக்கிளும் இல்லை. ஸோ வெஹிக்கிள் அவை தந்தால் டிரைவர் எடுப்போம், டிரைவர் எடுத்தால் போடுவோம், அல்லது நான் தான் ஓடுவேன். ரைட். அதை விட எங்களுக்கு மற்றது எங்களுடைய தேசிய இதிலேருந்து விலத்தி போவீங்களான்னு கேட்டுருக்கீங்க. தேசியத்துலேருந்து விலத்தி போக மாட்டோம். நாங்கள் 2 சஜித்தின் கதிரை கொடுக்காதாக்கள். நாங்கள் தெளிவற்ற வாழ்க்கை முறையில் வந்து நாங்கள் அதை இங்கிலீஷ்லேயே வடிவாக போட்டிருக்கேன். அதை விட ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.
மற்றது தங்க கௌஷல்யா கூட்டிகிட்டு போனான். அவள் இந்த பார்லிமெண்ட் செஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். அவள் அவங்க நீட் டு பி கெட் ட்ரெயின்டு. அவள் வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கணும். அதுக்கு பிறகு நான் மாகாண சபை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் தங்க கௌஷல்யாவுக்கு வந்து நான் சொன்னபடியே பாராளுமன்றத்தில் ரிசைன் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு மாகாண சபை எலெக்ஷன் அனுப்பேன். ஏன்னு சொன்னால் மாகாண சபை எலெக்ஷனை வந்து அவள் இந்த முறை அன்றகுமார் சாநாயக்க வந்து மாகாண சபைக்குரிய பதவிகளை வந்து அதாவது வந்து பொறுப்புகளை கூட தெரிவினம்னு எதிர்பார்க்குறேன். அங்கே ஒரு கோமாளி ஏறி இருந்துட்டாருண்டா. உதாரணத்துக்கு வெண்ணிமேந்தர் மாதிரி ஒரு ஆள் இருந்தால் மக்களே ஜெஸ்ஸென்று போடுங்கள், நோண்டால் நோடுன்னு போடுங்கள், மாகாண சபை நடத்த இல்லாது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எங்களுடைய முன்னாள் மாகாண சபை முதலமைச்சர் விக்னேஸ்வரம் வந்து கிட்டத்தட்ட 70-80% ஒதுக்கப்பட்ட நிதிகளை வந்து திருப்பி அனுப்பின வேலை தான் செய்த ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாது, ப்ரொஜெக்ட் என்ன தெரியாது. ஸோ அதால் எனக்கு மாகாண சபையில் எடுத்து யாழ்ப்பாணத்தை வடக்கு கிழக்கையும் டெவலப் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதால் நான் வடக்கு கிழக்கில் மாகாண சபைக்கு போவேன். மாகாண சபையில் நான் நின்று எலெக்ஷன் அனுப்பேன். வின் பண்ணுறது வின்மாநாதன் தமிழருடைய கையில் தான் இருக்கிறது. அது தவிரவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் அடுத்தடுத்து நடக்க போகிற ப்ரொஜெக்டுகளுக்கு வந்து நான் அந்த ப்ரொஜெக்டை சொல்லுவேன். நான் அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிடமெண்டா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கோ. அந்த ஹெல்ப் பண்ணுறத 1% காசு கூட களவெடுக்கவோ பிள்ளையாப்பா வைக்கவோ அதில் போய் நான் குடிச்ச சாப்பிடவோ மாட்டேன். அது வந்து உங்களுக்கு எல்லாம் கணக்கு காட்டப்படும். உங்களுக்கு விரும்பினால் என்ன நம்பினா எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். என்ன ப்ரொஜெக்ட்ன்றதை நான் எழுதி பெர்மிஷன் எடுத்து எல்லாம் செய்து போட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ சொன்னால் கொப்பி அடிச்சுக்குவாங்க. அது தவிரவும் எங்களோட வட்ட கட்சியில் நான் உறுதிமொழி கொடுத்துருக்கேன். வசாவலானில் உறுதிமொழி கொடுத்துருக்கேன். எல்லா உறுதிமொழிகளையும் எனக்கு நடத்துறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கோ. நேரடியாக அந்த பில் அவ்வளோத்தையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களே அதுக்கு நேராக பே பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஒரு வாலிபால் கிரவுண்டு உருவாக்கணும், ஒரு முன்பள்ளி, ஒரு குழந்தை பிள்ளைகளுக்கு ஒரு கொஞ்சம் 20-30 சைக்கிள், அது சின்ன சின்ன இதெல்லாம் உங்களோட நம்பிக்கையில் தான் அந்த வாக்குறுதியில் கொடுத்தினான். அந்த வெண்ணிமேந்தன் தளத்தில் யாரோ ஒரு ஆள் வந்து சொல்லி கொண்டிருக்காவான் தான் ஓமன் சொன்னான் மாட்டேன்னு சொன்னான். 12 லட்சம் ஜனம் இருக்குது வெளிநாட்டில். ஒரு சனம் மனத்தில் தமிழ் மக்களில் காதலில் உள்ள சனம். ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணும் எனக்கு. அதில் ஒரு ஆள் வந்து வெண்ணிமேந்தன் தளத்தில் திறமாட்டேன் ஒரு கதைன்றா சொல்லணும். ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லி கொண்டு கூட ஒரு மாதம் ஃபுல்லாக திறமாட்டன் சொல்லி அவாவே ஏற்றி விட்டு திறமாட்டன் திரும்ப சொல்லி கொண்டிருக்காங்க. அது பேர் யாராவது ஹெல்ப் பண்ணிக்கணும். அது நான் பார்த்துக்கொள்கிறேன். நன்றி. உங்களோட ஹோல்ஸ் ஒவ்வொன்று ஆன்சர் பண்ணி கொண்டிருக்கேன். உங்களுக்கு வடிவாகவே தெரியும் நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஃபோன்ஸும் உங்களோட அதையும் காட்டன். இதில் இப்போ ஒரு ஃபோன் இருக்குது, அதோட பின்னுக்கு பேக்கில் 2 ஃபோனுக்கு 4 ஃபோன், கிட்டத்தட்ட 6 நம்பர்ஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணி கதைக்கிறேன். கோவிச்சு கொள்ளாதீங்க. 7 மண்டா லோக்கலில் இருக்கிறார்கள் எஸ்எம்எஸ்ஸில் போடுங்க. ஆனால் அவசரம் இப்படி ஒரு விஷயம் அவசரம் போடுங்க. நான் மெசேஜை பார்த்துட்டு இருப்பேன். அதே மாதிரி ஃபாரினில் இருக்கார்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க போடுங்க. என்னென்னு பார்த்துட்டு வாய்ஸை போடுங்க. பார்த்துட்டு எடுக்கிறேன். எனக்கு ஆக்கள் இல்லாமல் இல்லைகளுக்கு நான் ஒரு ஆள் தான் உலகத்தில் இருக்க தமிழினத்தோட காய்க்கணும். கிட்டத்தட்ட 2,000-3,000 பேர் கோல்ஸுகளும் மெசேஜெல்லாம் ஆன்சர் பண்ணாமல் இருக்குது. ஒவ்வொரு வாட்ஸ்அப்லையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு வாட்ஸ்அப்லையும் ஒரு ஆள்கிட்ட வாட்ஸ்அப்பில் இருக்கிறது சாவச்சியிலேருந்து தொடங்கிலேருந்து இந்த வரைக்கும் போட்டு அவ்வளோ மெசேஜும் பார்க்காம இருக்குது. அப்போ அவ்வளோத்தையும் பார்த்து ரிப்ளை பண்ணிவிட்டு ஹார்ட் ரியாக்ஷன் போட்டு திருப்பி கோல் எடுத்து கதைக்க 30 மினிட்ஸ் செல்லும். அதெல்லாம் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். என்னை பாராளுமன்றம் அனுப்பி வச்ச என்னுடைய தெய்வங்களுக்கு, எனக்கு வாக்கு பிச்சை போட்டு என்னுடைய தெய்வங்களுக்கு நன்றி. நாங்கள் அடுத்த பாராளுமன்ற அமர்வில் என்னென்ன நடக்க சம்பந்தமாக ஒவ்வொரு அப்டேட்டும் தந்து